வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன் டெட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 4/2/2023 மார்னிங் பேட்ச் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Filling the blanks with a given word that conveys the correct meaning of the sentence. Dash grow well in coastal landsன்னு கொடுத்துருக்கேன். இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது கோஸ்டல் லேண்ட்ஸில் நல்லா வளரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரைட் ஆன்சர் பார்த்தோன்னா இந்த A2 தான், பீச்சஸ். இங்கே A1ல் கொடுத்துருக்கக்கூடிய பீச்சஸ் பார்த்தோன்னா அது கடற்கரையை குறிப்பிடுது. A3ல் பார்த்தோன்னா பீச் பழம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அது கிடையாது. அதே மாதிரி A4ல் பார்த்தோன்னா டேட்ஸு, ஸோ டேட்ஸும் கிடையாது. அப்போ A2 இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Choose the correct model verb indicating permission. ஸோ பெர்மிஷனை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய மாடல் வேர்ப் எடுத்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. டேஷ் ஐ யூஸ் யோர் ஃபோன் ப்ளீஸ். நான் உங்களுடைய ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி பெர்மிஷனோட கேட்குறாங்க. ஸோ அது என்ன வரும்? கேன் ஐ யூஸ் யோர் ஃபோன் ப்ளீஸ். A3 தான் இங்கே ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Fill in the blanks with suitable word taken from the option கேட்டிருக்காங்க. So dash is a figure of speech where an adjective describing a noun is transferred from the noun and it is meant to describe another noun in a sentence ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுன் ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ண போதுன்னா இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு அதுக்கு பதிலாக வேறு விஷயத்த அதே நவுன் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது ஸ்லீப்லெஸ் நைட்ஸ்னு பார்க்குறோம். ஸோ ஒரு பர்சனுக்கு எப்படி இருந்திருக்குன்னா தூக்கம் நைட்டில் தூங்காமல் இருந்திருக்காங்க. அப்போது அந்த பர்சனுக்கு தான் அந்த ஸ்லீப்லெஸ்ன்ற நவுன் வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லீப்லெஸ் நைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நைட்டுக்கு தான் இன்னொரு, அதாவது பர்சன்ற நவுனுக்கு பதிலாக நைட்ன்ற நவுனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் எக்ஸாம்பிள். அப்படி இருக்கக்கூடிய டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட். ஸோ டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட். ஓகே, ரிப்பீட்டேஷனாக தெரியும். ஒரு வேர்டு ரிப்பீட்டடாக அந்த போயமில் வரும், அதுதான் ரிப்பீட்டேஷன். மெட்டாஃபர்னா தெரியும், கம்பேர் டூ திங்ஸ். அடுத்தது சினக்டோச்னு கொடுத்துருக்கு இல்லையா, இது என்னன்னு பார்த்தோன்னா ஒரு பார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஹோலாக சொல்கிறது, அப்படி இல்லைன்னா ஒரு ஹோலில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பார்ட்டாக சொல்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ நம்ம ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, அதாவது அங்கே பிரசிடெண்ட், அங்கே அதோட அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது. இப்போ அமெரிக்காவோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே அந்த ஒயிட் ஹவுஸில் தான் நடக்குது. அப்போது வெறும் அந்த ஒயிட் ஹவுஸ்னு சொல்லும்போது நம்ம ஹோல் அந்த அமெரிக்காவையே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இதுதான் பார்ட் ஃபார் ஹோலு. அடுத்தது ஹோல் ஃபார் பார்ட்னு சொல்லும் போது ஃபேக்ட்ரி. ஸோ ஃபேக்ட்ரி ஃபுல்லாக ஒரு ஃபேக்ட்ரின்னு சொல்லிடும் போது அப்போ அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடியது தான் இந்த சினக்டோச். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Fill in the blank with appropriate form of the verb given in the option கேட்டிருக்காங்க. Where the burglars broke into the house, everybody dash soundly. ஸோ திருடங்க உள்ளே அந்த கொள்ளையடிச்சிட்டு போகும்போது எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்போது இது என்னது? வாஸ் ஸ்லீப்பிங். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மோனோசிலபிக் வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் அகோன் இருக்கு இல்லையா, கோ, இது டை 2 வரும். ஸோ அப்போ இதுவும் கிடையாது. மாரல், இதுவும் 2 வருது, இதுவும் கிடையாது. ரித்தம், ஸோ ரித்தம் தான் இங்கே நம்மளுக்கு மோனோசிலபிக்காக இருக்கும். டிலேவும் என்ன வருது? 2 சிலபிளாக வருது. ஸோ இங்கே ரித்தம் தான் நம்மளுக்கு ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட், கம்ப்ளீட் த கண்டிஷனல் கிளாஸ்னு கொடுத்துருக்கு. இஃப் ஐ டேஷ் அ ஃபிஷ் ஐ வுட் ஸ்விம். ஸோ நான் ஃபிஷ்ஷாக இருந்திருந்தேன்னா நான் ஸ்விம் பண்ணியிருப்பேன். இதுதான் இந்த மாதிரி வரக்கூடிய கண்டிஷனல் கிளாஸ்க்கெலாம் ஐ வந்தாலே என்ன பண்ணியிருக்கணும்னா ஐ டேஷ் எ ஃபிஷ் ஐ வுட் ஸ்விம். ஸோ வுட்டு வந்திருக்கும் போது ஐ பக்கத்தில் என்ன வரணும்னா இஃப் ஐ வேர் எ ஃபிஷ் ஐ வுட் ஸ்விம் தான் கரெக்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட், the part superscript in a letter is meant for. So letterless superscript என்ன?
receiver address on the cover. ஸோ கவரில் இருக்கக்கூடிய ரிசீவர் அட்ரஸ். Next one, according to famous a Japanese folk, the envious neighbor, which one among the following is not correct in the story? இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஒன்று மட்டும் இந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டடாக இல்லாமல் ராங்காக இருக்குது. அது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா the old farmer was a kind person, இது சரி. the dog helped the farmer, இதுவும் சரி. the wicked old people mended their ways, இதுவும் சரி. ஆனால் the prince rewarded the neighborன்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து wrong. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். choose the right passive voice for the given active voice who taught her English. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா by whom was she taught English, இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், which of the following word is not a suitable derivative for the word common? ஸோ காமனோட இங்கே இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ் அமையாத வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அன்காமன், ஓகே, இந்த வேர்டு இருக்குது. காமன்லி இதுவும் இருக்குது. காமன்னஸ் இதுவும் இருக்குது. காமன்மெண்ட்டுன்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வேர்டு நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ இதுதான் வந்து நாட் அ சூட்டபிள் வேர்டு. நெக்ஸ்ட்டு, choose the correct article. the dash earth revolves around the sun. ஆர்டிக்கலை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. earth revolves around the sun. இப்போது இந்த சன், த எர்த், பிளானட்ஸை பற்றிலாம் பேசும்போது, ரிவர்ஸை பற்றி பேசும்போது, ஒரு புக்கை பற்றி பேசும்போது, மந்த்தை பற்றி பேசும்போது, டேஸ் பற்றி பேசும்போது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே என்ன வரணும்னா தான் வந்திருக்கணும். ஸோ எர்த் இருக்கனால தி எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன், இதுதான் வந்து இங்கே சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், choose the suitable combination for the blended word motel. ஸோ இந்த மொட்டலோட ரைட் ஆன்சர் என்னென்னு இருக்குன்னு பார்த்தோன்னா மோட்டார் ப்ளஸ் ஹோட்டலோட ரைட் ஆன்சர் தான் வந்து மொட்டல். நெக்ஸ்ட் ஒன், repeat the same words or phrases to emphasize a feeling or idea in the poem is called. ஒரு போயமில் ஒரு ப்ரேஸோ இல்லைனா ஒரு வேர்ட்ஸோ திரும்பி திரும்பி வந்து ஒரு ஃபீலிங்கையோ இல்லை ஒரே மாதிரியான ஐடியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வருதுன்னா அது என்னன்னு கேட்குறாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா ரிப்பீட்டேஷன் தான். ஏன்னா சிமிலியனா தெரியும். ஸோ கம்பேர் பண்ணுறது, மெட்டஃபர்னா கம்பேர் பண்ணுறது, அலிட்ரேஷனாக ஃபஸ்ட் லெட்டர் சேமாக வர்றது தான் வந்து அலிட்ரேஷன். அப்போ ரிப்பீட்டேஷன் தான் இங்கே ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். fill in the blank with correct determiner கேட்டிருக்காங்க. there are dash biscuits in the plate. பிளேட்டில் பிஸ்கெட்ஸ் இருந்திருக்கு. ஸோ அது ஃபியூ பிஸ்கெட்ஸா, இல்லை சம் பிஸ்கெட்ஸா, மெனி பிஸ்கெட்ஸா, இல்லை மச் பிஸ்கெட்ஸா. ஸோ இங்கே நம்மளுக்கு பார்க்கும்போது சம் தான் வந்து ரைட் ஆன்சராக இருக்கும். ஏன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் பிஸ்கெட்ஸ்ன்னு தெரியல. ஸோ அன்ஸ்பெசிஃபைடு நம்பராக இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன வரும்னா நம்ம சம் தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் கொடுக்காம இருக்கும்போது, அன்ஸ்பெசிஃபைடாக இருக்கும்போது சம் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், when we develop a note made from a original text it is called. ஒரு டெக்ஸ்டில் இருக்குது. அதை வந்து அதிலிருந்து நம்மளுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளுடைய ஓன் ஐடியாவஸை நம்ம வந்து ஒரு நோட் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், டெவலப் பண்ண போகிறோம். அது என்னன்னு கேட்குறாங்க. அது என்னென்னா சம்மரி ரைட்டிங். ஆல்ரெடி இருக்கக்கூடியதை நம்ம படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதிலிருந்து நம்மளுடைய ஓன் ஐடியாவை நம்ம வந்து கொண்டு போகிறது என்னென்னா சம்மரி ரைட்டிங். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த இடியம் வித் தேர் மீனிங்ஸ். ஒரு பக்கம் இடியம் வேர்ட்ஸும் இன்னொரு பக்கம் அதோட மீனிங்ஸும் கொடுத்துருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டேக் ஃபைன்னு இருக்கு இல்லையா. ஸோ டேக் ஃபைன்னா டேக் ஏ ஷார்ட் பிரேக். ஸோ பிரேக் எடுத்துகிட்டு வருது. அடுத்தது செவன்த் ஹெவன்னா வெரி ஹாப்பி அபவுட் சம்திங். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எதையோ பற்றி. ஆன் கிளவுட் நைன்னா பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி. பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பின்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பின்னு அர்த்தம். அடுத்தது அட் 6s and 7sன்னு சொல்லும்போது கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். எந்த ஆப்ஷனில் வருதுன்னா சிடிஏபி, A1 தான் ரைட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் அ கோட் லாங்குவேஜ் கேர் இஸ் 27 அண்ட் வாட் இஸ் ரீடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேரோட கோட் லாங்குவேஜ் 27ஆக இருந்ததுன்னா ரீடை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே இது எப்படி 27 வந்திருக்குன்னா இப்போ ஏலேருந்து Z வரைக்கும் ஸோ 26 லெட்டர்ஸ் இருக்குன்னா இப்போது A1 B2 C3 ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் அசைன் பண்ணோன்னா இங்கே நம்மளுக்கு சியோட நம்பர் என்ன வரும்னா சிக்கு 3 வரும், ஏக்கு 1 வரும், ஆருக்கு 18 வரும், அடுத்தது ஈக்கு 5 வரும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணோன்னா என்ன வருதுன்னா 27 வருது. அதே மாதிரி தான் ரீடுக்கு பார்த்தோன்னா ஸோ ஆருக்கு 18, அடுத்தது ஈக்கு 5, ஏக்கு 1, டிக்கு ஸோ டிக்கு பார்த்தோன்னா 4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும்னா 28 வரும். இப்போது A1 தான் இங்கே ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். An English writer of children's Black Beauty is யாருன்னு பார்த்தோன்னா அன்னா சிவெல். நெக்ஸ்ட் ஒன். Among the following sentence which one is incorrect? இங்கே இருக்கக்கூடிய சென்டென்ஸில் எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. He has grey hair, இது கரெக்ட். What is the time by your watch? இதுவும் கரெக்ட். I prefer coffee to tea, இதுவும் கரெக்ட். இங்கே இதுதான் ராங். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் மாதிரியே நம்ம பிஃபோர் முந்தானத்தில் பார்த்த கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஐ கேனாட் கோப் அப் வித் திஸ் ப்ரெஷர்னு இருக்குது. இங்கே அப் வரக்கூடாது. ஸோ ஐ கேனாட் கோப் வித் திஸ் ப்ரெஷர் தான் ரைட்டாக இருந்திருக்கும். அதனால் இதுதான் இங்கே இன்கரெக்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன். பேரா ஒலிம்பிக் கேம்ஸ் ஆர் ஃபார் யாருக்காகன்னு பார்த்தோம்னா டிசேபிள்டு பீப்புளுக்காக தான் பேரா ஒலிம்பிக் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன். and out of its leprous hide sprouting leaves. இதில் இந்த leprous hide மீன் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த leprous hide இருக்கு இல்லையா, அதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா covered with scales. ஸோ கவர்டு வித் ஸ்கேல்ஸ் இதுதான் ரைட்டாக இருக்கும். அதாவது அதோட லீஃபோட அந்த லீஃப் பகுதி இருக்குல்ல, தோல், அந்த தோல் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதோட கலர் சேஞ்சாக இருக்கும். ரொம்ப கரடு முரடாக இருக்கும் அதோட அந்த தன்மை. இதுதான் கவர்டு வித் ஸ்கேல்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது, டேஷ் இஸ் அ வேர்ட் விச் எக்ஸ்பிரஸ் சம் சடன் ஃபீலிங். இது எல்லாருக்கும் தெரியும். என்னென்னா இன்டர்ஜெக்ஷன். இதுதான் ரைட் ஆன்சர். ஏன்னா கன்ஜெக்ஷன் சொல்லும் போது ஒரு கனெக்டிங் வேர்டு அண்ட் ஆர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது தான் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். அட்ஜெக்டிவ் பார்த்தோன்னா நவுனை இன்னும் ரெப்ரசன்ட் பண்ணி அதை பற்றி நவுனை டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். இதே வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி சொன்னோன்னா அது அட்வர்ப். இப்போ சடன் ஃபீலிங்கை பற்றி சொல்லணுன்னா அது இன்டர்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். What does arm and arm mean in the following sentence? The two men started up the street arm in arm. அதாவது கையோட கை கோத்து ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க. ஸோ வித் ஆர்ம்ஸ் லிங்க்டு டுகெதர். A1 தான் இங்கே ரைட் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Find the synonym for the underlined word. The narrator was quiet when Pongo questioned him. ஸோ இங்கே குவைட்னா என்னென்னா சைலண்ட். ஸோ இந்த போங்கோ கொஸ்டின் பண்ணும்போது நரேட்டர் என்ன பண்ணார்னா சைலண்ட்டாக இருந்தார். நெக்ஸ்ட் ஒன். A means of transmitting and receiving both voice and picture for a personal conversation is called. ஸோ வாய்ஸு பிக்சர் இதோட டிரான்ஸ்மிட் பண்ணுறதும் ரிசீவிங் பண்ணுறதும் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தோன்னா அது ஃபோனோடெலிஃபோட். ஸோ இதுதான் ஃபோனோடெலிஃபோட். ஃபோட்டோகிராஃபர்னால் தெரியும். ஸோ இமேஜை கேப்சர் பண்ணிவிட்டு அதை கொடுக்கறது தான் ஃபோட்டோகிராஃபர். இதே ஃபோட்டோ டெலகிராம்னு சொல்லும்போது
ஃபேக்ஸ். ஸோ ஃபோட்டோ டெலகிராம்ஸுக்கு ஃபேக்ஸ் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணுறதுக்காக டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த ஃபோட்டோ டெலகிராஃப்ஸ். ஜோவியன்னா அது ஒரு கேரக்டர் மாதிரி சொல்கிறது தான் ஜோவியன். ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது அதுதான் வந்து அது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். த வேர்ட் ஸ்ப்ரிங் ஃபீல்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன ரைட் ஆன்சர்னா டீம் தான். அடுத்தது, ரஸ்கின் பாண்ட் வாஸ் ஹானர்ட் வித் த சாகித்ய அகாதமி அவார்ட் இன் 1992 ஃபார் திஸ் ஒர்க். எந்த ஒர்க்குக்காகன்னு பார்த்தோம்னா ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா. இதுதான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். A think of beauty is a joy forever said by யார் சொன்னாங்க பார்த்தோம்னா ஜான் கீட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தலாம். த ஆக்ட் ஆஃப் ட்ரிம்மிங் எ பிளான்ட் இஸ் கால்ட். ஒரு பிளான்ட்டை வந்து ஒரு ஷேப்புக்கு வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பார்க்லலாம் ஒரு பிளான்ட் இருக்கும், அந்த செடியை என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிம் பண்ணுவாங்க. ஸோ ட்ரிம் பண்ணி ஒரு ஷேப்பாக கொண்டு வர்றது. எலிஃபெண்ட் ஷேப்புக்கு, அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பேர்டு ஷேப்புக்கு, அப்படி இல்லைன்னா கரடி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே என்னன்னு கேட்குறாங்க. அதோட நேம் என்னன்னா ப்ரூனிங். இதுதான். ஸோ சிம்மிங்னு சொல்லும் போது ரிங் சவுண்டு தான் வந்து சிம்மிங். ஸ்ப்ரைட்லினஸ்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஃபுல் ஆஃப் எனர்ஜி, சம் எனர்ஜியோடு இருக்கிறது, சம் ஸ்பிரிட்டோடு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அடுத்தது கட்டிங்னா தெரியும், ஜஸ்ட் கட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸ்டேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய சென்டென்ஸில் எது காம்ப்ளெக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. வி மஸ்ட் ஈட் டு லிவ் பட் வி ஷுட் நாட் லிவ் டு ஈட்னு இருக்கு இல்லையா. இங்கே பட்டுன்னு வந்திருக்கனால அது என்ன சென்டென்ஸாக இருக்கும்? காம்பவுண்ட் சென்டென்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ அன்லெஸ் யூ ஹாவ் அ வேலிட் பாஸ்போர்ட் யூ கேனாட் லீவ் த கண்ட்ரின்னு இருக்கு இல்லையா, இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் த வே டு ஆன்சர்னு இருக்கு இல்லையா, இது பார்த்தோன்னா சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்தது, ஸ்மிதா கேரிட் அவுட் த சர்வே அண்ட் ப்ரெசன்டட் ஹர் ரிப்போர்ட்னு இருக்கு இல்லையா, அண்டுன்னு வந்திருக்கனால இது காம்பவுண்ட் சென்டென்ஸ்.